ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் கர்நாடகா ஸ்டைல் எலுமிச்சை சாதம் அல்லது லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த லெமன் சாதத்துக்கு தொட்டுக்க தேவையே இல்லைங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகள் ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போதும் அவ்வளவு ருசியை கொடுக்கும். நான் எடுத்து உங்களுக்கு தட்டில் சர்வ் பண்ணும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு. அவ்வளவு ருசியாக இருக்குங்க. ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நீங்கள் தவறாமல் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். லஞ்ச் பாக்ஸு கூட பேக் பண்ணலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கடுத்து காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லாததால் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்குள்ளே கொஞ்சம் சீரகமும் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வறுபட்ட உடனே ஒரு 4 வெங்காயம் பொடி கட் பண்ணி வச்சுருந்தேங்க நீல வாக்கில், அதையும் சேர்த்துட்டோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டோம். கருவேப்பிலையும் சேர்த்து இது போல் நம்ம வதக்கி வச்சுக்கலாம். வதக்கி வச்சுட்டு நம்புறங்க சைடில் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் பீன்ஸ் எடுத்துருந்தேங்க. அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீன்ஸு சேர்க்குறதால ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த 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 லெமன் ரைஸு. அதுக்கடுத்து இதுக்கு கொஞ்சமாக நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாங்க. இப்போ பச்சை பட்டாணி சீசன்றதால பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நான் பட்டாணி சேர்க்குறதால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இந்த சாதம். பீன்ஸும் பட்டாணியும் சேர்க்குறதால ரொம்ப 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 நல்லாயிருக்குங்க. அதுதான் நான் முதலையே சொல்லியிருப்பேன் தொட்டுக்கவே தேவையில்லைன்னு. ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பீன்ஸு, பட்டாணி, நம்ம வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒவ்வொரு பைட்டு நம்ம சாப்பிடும்போதும் அவ்வளோ ருசியை கொடுக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே துருவி வச்ச இஞ்சி சேர்த்துடலாங்க. இஞ்சி சேர்க்குறதால இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாதம் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். மணமாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இஞ்சி சேர்த்து கொஞ்சம் நேரம் லைட்டாக இது போல் கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சள் சேர்த்துக்கிட்டோம். மஞ்சள் சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இது பூரா கலந்து கொடுத்துக்கலாம். நான் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு அதிகமாக சேர்க்க வேணாம். நிறைய காய் எடுத்துக்கிட்டால் அப்புறமா ரொம்ப உப்பாயிடும். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தோம்னா இந்த காய் சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அதையுமே கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு இப்போ நம்ம மூடி லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இதை வேக வைக்கிறதால இந்த காய்கறி, இந்த பட்டாணிலாம் நல்லா வெந்துருங்க. நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்க்குற மாதிரி இருந்தால் வெறும் எண்ணெயிலேயே கூட நீங்கள் வேக வைக்கலாம். நான் எண்ணெய் அதிகமாக சேர்க்க மாட்டேன், இது போல் தான் வேக வைப்பேன். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நம்ம சேர்த்து அந்த எண்ணெயே இல்லை பாருங்கள். எண்ணெய் ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சு. முடிஞ்ச வரைக்கும் இப்போ நல்லா வெந்திருக்கு காய். கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். மூடி போட்டுட்டு இந்த நேரத்தில் நான் தேங்காய் துருவுறேங்க. தேங்காய் துருவி சேர்க்கும்போது இந்த சாதம் ரொம்ப 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 ருசியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பச்சையாக தேங்காய், உடச்ச தேங்காய் சேர்த்தா இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். தேங்காயும் நம்ம ஒரு பக்கம் துருவி வச்சுட்டோம். இப்போ நம்மளோட காய் பார்க்கலாம். பாருங்கள், காய் 2வது முறை நான் மூடி வச்சு தான் நான் இதை வேக வச்சிட்ருக்கேன். இப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு காய் எடுத்து கையில் ஒன்று உங்களுக்கு நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் மூடி திறந்துட்டு இப்படியே நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே ஈரப்பதம் ஃபுல்லாக போகணும். ஈரப்பதம் நல்லா போயிட்டு நல்லா இந்த காய் நல்லா சுருங்கி வருங்க. பீன்ஸ் நல்லா சுருங்கி வரும் இது போல் வதக்கிறதால. இப்போ பட்டாணியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து சுருங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்குறதால அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சாதம். தேங்காய், இஞ்சி, இந்த காய்கறிகள் நம்ம இதில் சேர்த்துருக்க பொருட்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும்.
பார்க்குற நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணி பார்க்கணும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இப்போ பாருங்கள், எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்குது, ட்ரையாக இருக்கிறதால ஒரு 2 ஸ்பூன் திரும்பவும் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து இது போல் வதக்கி எடுத்துட்டா இன்னும் நல்லா காய்கறிகள் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சி. இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த கொத்தமல்லி வந்து இதில் சூட்லேயே வந்து நல்லா இது சுருங்கிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோம். அப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இது. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சாதம் வந்து குக்கரில் வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துடலாம். சேர்த்த உடனே இது கொஞ்சம் நல்லா சூடாக தான் இருக்குது சாதம். சூடான சாதத்தை கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுலாங்க. சாதம் வந்து நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம வந்து எலுமிச்சம்பழமும் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து கலந்து இது போல் சேர்க்கணுங்க. ஞாபகம் இருக்கட்டும், நல்லா இந்த சாதம் சூடு ஆறின பிறகு தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எலுமிச்சஞ்சாறை வந்து எப்போவுமே சாதம் நல்லா சூடான பிறகு சேர்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லா சாதம் சூடான பிறகு இது போல் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கரண்டியில் தாங்க கலரினேன். கரண்டியில் கலரதை விட நம்ம வந்து எப்போவுமே இந்த புளி சாதமே ஆகட்டும், இந்த எலுமிச்சம் சாதமாகட்டும், கையில் கலந்தால் மட்டும்தான் நல்லா ருசியாக இருக்கும். இது போல் நல்லா கையால் நல்லா கலந்து கொடுத்தா நமக்கு ஒரு அருமையான எலுமிச்சம் சாதம் ரெடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்.